எடுத்ததுக்காக மேலேருந்து முடிவெடுத்தீங்கன்னா அது பியூரோக்ரஸி தான் அது. இல்லை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ சண்டை நடக்குன்னு வைங்களா, ஒருத்தர் ஃபேக்ஷனல் சண்டைங்கிறது 2 விஷயம் இருக்குது. ஃபேக்ஷனலாக சண்டை போடுறது ஒன்று, கொள்கை ரீதியாகவே சண்டை நடக்கும், அது கூட பார்த்தா ஃபேக்ஷன் மாதிரி தெரியும். ஓகே, கரெக்ட். அரசியல் ரீதியாக அபிப்பிராய பேதம் வரும், அது கூட ஃபேக்ஷன் மாதிரி தான் தெரியும். தனிநபருடைய உறவுகளில் கூட சிக்கல் ஃபேக்ஷன் மாதிரி தெரியும். அப்போ அதில் எது என்பதை கண்டுபிடிப்பதில் தான் ஹையர் கமிட்டி தோழர்களுக்கு பொறுப்பு உண்டு. தலைமை தாங்கிறவர் யாருன்னு கேட்டால், இந்த மாதிரி ஃபேக்ஷனலாக ஃபைட் பண்ணுறவங்க யார் என்ன ஐசோலேட் பண்ணுறதும், அந்த சம்மந்தப்பட்ட கமிட்டி உறுப்பினர் தத்துவார்த்த ரீதியாக தயார் பண்ணுற வேலை ஹையர் கமிட்டிக்கு உண்டு. அது அரசியல் தலைமைக்குழுவானாலும் மாநில செயற்குழுவானாலும் தத்துவார்த்த ரீதியாகவும் நடைமுறை ரீதியாகவும் ஒரு கம்யூனிஸ்ட் எத்திக்ஸை பின்பற்றவனாக இருக்கணும். இந்த இடத்துல தான் கம்யூனிஸ்ட் எத்திக்ஸ் வருது. மக்களுடைய நலனை தான் முன்னிறுத்துவேங்கிற அந்த எத்திக்ஸ். நீங்கள் ஏன்னா பூர்ஷ்வா கல்ச்சரில் இந்த பொய் சொல்கிறது தப்புன்னு சொல்லுவான். ஆனால் அதே வள்ளுவர் என்ன சொல்கிறாரு, பொய் கூட சில இடத்துல நல்லது. அப்போ அந்த இடத்துல என்ன வருதுன்னா, எது முக்கியம்? கம்யூனிஸ்ட் எத்திக்ஸ் என்பது ஃபஸ்ட்டு என்னென்னா மக்களுடைய நலனை நேசிப்பது. அதை விட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, கட்சிக்குள்ளே என்ன வருது அப்படின்னா, என்ன வருதுன்னா, நான் என்னத்தை ப்ரமோட் பண்ணுறது, எனக்கு வந்து லைம் லைட் வேணும், வெளிச்சம் வேணும், எனவே நான் டிவியில் மூஞ்சியை காமிப்பேன், ஆர்ப்பாட்டத்தில் மூஞ்சியை காமிப்பேன், 10 பேரை வச்சு ஆர்ப்பாட்டம் எடுத்துட்டு பெரிய பாட்டு நடத்துறது. இந்த மாதிரி லைன் லைட் சீக்கிரம் இல்லை பதவிக்காக, எம்எல்ஏ எம்பி பதவிக்காக. இங்கே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலே ஏராளமான தோழர்கள் எம்எல்ஏ எம்பி ஆகியிருக்காங்க. ஆனால் நல்ல விஷயம் என்னன்னு கேட்டால், அபூர்வமானவங்க தான் கட்சி மாறி போயிருக்காங்க. இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட எல்லாரும் போய், ஆனால் அம்மாதிரி போகக்கூடிய ஒரு மேல் கமிட்டிக்கு போகிறாங்கன்னு சொன்னால் கீழே கண்காணிப்பு, அந்த தலைமையினுடைய கண்காணிப்பு சரியில்லை என்பதை பொறுத்தான் இருக்குது. இல்லை, ஜனநாயகத்தை ஒழுங்காக பின்பற்றினால், இந்த மத்தியத்துவம் என்பது என்னென்னா செயல்பாட்டில், அரசியல் யுக்தியில், சித்தாந்தத்தில் இதான் மேல் கமிட்டியினுடைய ரோல் இருக்கே தவிர, ஒரு ஆளை செலக்ட் பண்ணுறது, கனெக்ட் பண்ணுறது உறுப்பினருடைய உரிமை. இல்லை, அதை நம்ம சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பது தான் முக்கியமானது. தோழர், இப்போ அந்த மேலிருந்தும் கட்டப்படும் கட்சி அப்படிங்கிறதுக்கான விளக்கங்கள் எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு தோழர். எனக்கு அதே மாதிரி இப்போ என்னென்னா, இந்த அறிக்கையில் இப்போ இந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் பிரச்சனை இருக்குது. ஆமாம், இது இருக்குது. இது சர்வதேச ரீதியாகவும் இருக்குது, இந்தியாவிலும் இருக்குது. இப்போ சர்வதேச ரீதியாகவும் இதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. இந்தியாவில் இப்போ தமிழ்நாட்டில் கூட இதை ஒட்டி தான் அந்த தேசியவாத பிரச்சனைகள்லாம் எங்களுடைய வேலையை பிடிங்கிட்ட அப்படிங்கிற பிரச்சனை இங்கே எப்படி வருதோ இது உலகம் முழுவதும் இருக்குது, பிரச்சனையாக இருக்குது. இதை இந்த மாநாட்டை எப்படி பார்க்கணுன்னு நம்ம எதிர்பார்க்குறோம். நான் என்னுடைய எதிர்பார்ப்பு நான் நினைக்கிறேன் என்ன மாதிரி இருக்கணும். இல்லை, அந்த நம்முடைய அரசியல் தீர்மானத்தில் இமிகிரண்ட் லேபர்ஸை பற்றி ஏதாவது இல்லை சொல்ல எதுவும் இல்லை. இல்லை இல்லை, அது சேர்க்கப்படணும். எந்த பெண்ணில் சேர்க்கப்பட வேண்டும் என்றால், அதாவது 1995 தான் குளோபலைசேஷன் வந்தது இல்லையா? குளோபலைசேஷன் 95 அக்ரிமெண்ட்டு. 95லேருந்து 2008 வரைக்கும் அந்த குளோபலைசேஷனுங்கிறதுல ஏராளமான மக்களுக்கு எல்லா நாடுகளிலையும் மூலதனம் வேகமாக போய் வளர்ச்சி வந்தது. எல்லா நாட்டிலையும் லேபர்ஸ் இமிகிரண்ட் லேபர்ஸ் எல்லா நாட்டிலையும் கலந்து போயிட்டு வந்தது. ஹியூஜ். 2008 ஏற்பட்ட அந்த சரிவு, இந்த சுதந்திர வர்த்தகம், இந்த குளோபலைசேஷன், இதுக்கெல்லாம் பின்னுக்கு போய் இப்போ என்ன ஆச்சுன்னு சொன்னால், ஒவ்வொரு நாடும் தன்னுடைய நாட்டை பாதுகாக்கிறது, தனதனுடைய மக்களுக்கு பாதுகாக்கிற முறையில் இந்த
தேசபக்தி இருக்கா, தேசபக்தி ரொம்ப புத்தி போய் தேசியவாதம் கூட சொல்லலாம். ஆமாம், இவர் மோடியினுடைய தேசபக்தி அளவுக்கு போய் தேசபக்தி, இந்தியா தான் அந்த மாதிரி தேசபக்தி அதிகமாகி இப்போ இமில் எல்லாம் ப்ராப்ளம் ஆகிடுது. இப்போ ஜெர்மனியில் ஜெயிச்சு வந்திருக்கிற ஆள் என்ன சொல்கிறான்னா, இங்கே இருக்கிற இமிகிரண்ட் லேபர்ஸை அனுப்ப போகிறேங்கிறான், கன்னடாவில் அனுப்ப போகிறேங்கிறான், அமெரிக்காவில் அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கான். இன்னும் புதுசாக எடுக்க போகிறதில்ல, நடந்துக்கிட்டு இருக்கு. இது முதலாளித்துவனுடைய புதிய நெருக்கடியை அது சமாளிப்பதற்காக பழைய பாணியை பின்பற்றுது. அது எடுபடாது. இந்தியாவை பொறுத்தவரையில் இந்த நீங்கள் எமிகிரண்ட் லேபர்ஸ் அதிகமாக புலம்பெயர் தொழிலாளர்கள்ங்கிறது இந்த 95லேருந்து இன்னைய வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க தான். இதுக்கு முன்னாடி இவ்வளவு தூரம் பீகாரியோ இல்லை இங்கே வந்தது கிடையாது. அங்கெல்லாம் வேலை இல்லாமல் போய் விவசாயங்கள்லாம் பாதித்து அவன் பூரா இந்த பக்கம் வந்துட்டாங்க. அப்போ இந்த புலம்பெயர் தொழிலாளர்களை எல்லாம் ஒரு ஒட்டுமொத்தத்தில் ஒரு அகில இந்திய அளவிலையும் மட்டுமல்ல ஒவ்வொரு பகுதியிலையும் அவர்களுக்கென்று சில கோரிக்கைகளை சிஐடி வச்சு போராடுது. ஆனால் கட்சியினுடைய தீர்மானத்தில் இந்த வேலை அறிக்கையிலையும் இது பற்றி என்ன நடந்தது என்பது அதில் தெளிவாக வரல. ஆனால் சிஐடி இதில் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிஐடியினுடைய தீர்மானங்கள் இமிகிரண்ட் லேபர்ஸை பற்றி எல்லாம் இந்த மாதிரி புலம்பெயர் தொழிலாளர்களுக்கான பாதுகாப்பு தேவை, அவங்களுக்கு வீடு கொடுக்கணும், அவங்களுக்கு இப்போ ரேஷன் கார்டு கொடுக்கணும், அவங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு. நான் சமீபத்தில் ஒரு இது படித்தேன். கிருஷ்ணகிரியில் புலம்பெயர் தொழிலாளர்களுடைய பசங்களுக்கு ஒரு பள்ளிக்கூடம் அரசாங்கம், அந்த பள்ளிக்கூடம் பூரா என்னென்னா நம்ம வீட்டு பிள்ளைகள் அங்கே போகலையாம், அதெல்லாம் அதிக காசு கொடுத்து போகிற ஸ்கூலுக்கு போயிட்டுருக்காங்களாம். இது போல் இந்த புலம்பெயர் தொழிலாளர்களோட குடும்பத்து பிள்ளைகளும் அங்கே போனாங்க. நான் பார்த்தேன், சன் நியூஸ்லேயே வந்தது. சன் நியூஸில் வந்தது. அது ஒரு சாம்பிள் தான் அது. ஆனால் அது எல்லா இடத்துலையும் இல்லை. இப்போ சென்னையிலேயே அது இருக்கான்னு கேட்டால் இல்லை. இது இது அது அது ஒரு அது அதே அடிப்படையாக கொண்டு புலம்பெயர் தொழிலாளர் குடும்பங்களை ஒன்றிணைப்பது, அவங்களை மூவ்மெண்ட் ஆக்குவது, அவங்களுக்கு ரேஷன் கார்டு கொடுப்பது, தங்க வைப்பு ஏற்பாடு பண்ணுவது என்பது ஒரு அரசியல் பிரச்சனையாகவும் சர்வதேச உள்ள பிரச்சனையாகவும் பார்க்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். இல்லை, அது நிச்சயம் விவாதம் வரும். நீங்கள் இந்த வேலை அறிக்கையிலையும் அந்த அறிக்கை 2 அறிக்கையும் குறையாத்தானே இருக்கும். அது ஒன்றும் பெரிய நம்ம அது விவாதங்கள் மூலம் சரி பண்ணணும். இப்போ நம்முடைய வேண்டுகோள் என்னன்னா, இந்த அறிக்கை மீது நம்ம பேசியதை மனதில் வாங்கி கொண்டு பங்கு பெறக்கூடிய பிரதிநிதிகள் இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுக்கான விவாதத்தை உருவாக்குவது நம்முடைய வேண்டுகோள். ஆமாம். இப்போ நீங்கள் சொன்னதன் அடிப்படையில் புலம்பெயர் தொழிலாளர்கள், இங்குள்ள புலம்பெயர் தொழிலாளர்களை அரசியல்படுத்துவது என்பது வட மாநிலங்களில் நம்ம கட்சியை கட்டுவதற்கு கூட உதவியாக இருக்கும் இல்லையா? இல்லை, அங்கே அரசியல் விழிப்புணர்வு உருவாக்கும். ஆமாம், பெரிய லெவலில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் இல்லையா? அதுக்கு உதவும். நமக்கு என்னென்னா, நம்ம கட்சியை கட்டுறதில் முதன்மை தொழிலாளி வர்க்கத்தினுடைய விழிப்புணர்வு தான் சோசியலிஸ்டை நோக்கி நடைபெறும். ஒரு குறிப்பிட்ட கட்சியை விட முக்கியமானது தொழிலாளி வர்க்கத்தினுடைய அரசியல் விழிப்புணர்வு. கிளாஸ் கான்ஷியஸ்னஸ் தான் லெனின் சொல்கிறார், மார்க்ஸ் அதை தான் சொல்கிறார். அதை கொண்டு போகணும். அதை கொண்டு போகிறதுக்கு கம்யூனிஸ்டுடைய நெறி இருக்கு இல்லையா, ஒழுக்க நெறி, அது அவங்க மத்தியில் செல்வாக்கு பெறும். ஏன்னா கம்யூனிஸ்ட் யாரும் மதிக்க மாட்டாங்க.